அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ சிம்மராசிக்காரங்க சொல்ல போகிறேன். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு 10ல் இருந்த குரு ரொம்ப பிரச்சனையை கொண்டு பண்ணார், கஷ்டத்தை கொடுத்தார், வேலை வெட்டி இல்லாமல் இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, பணப்பற்றாக்குறை, குடும்பத்தை கவனிக்க முடியாத நிலைமை, ஊர் ஊராக சுற்றக்கூடிய விஷயங்கள், அலைச்சல் திருச்சல், இப்படி தான் இருந்து வந்தீங்க. ஆனால் இப்பொழுது குரு 9ஆம் இடத்துக்குண்டான பலனையும் கொடுக்க போகிறார். குரு வக்ரம் பெற்றிருக்கார் இல்லையா, கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இது நாள் வரைக்கும் வீட்டில் படுத்து தூங்கி இந்த சிம்மராசிக்காரங்க எழுந்து வெளியே போவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, 4 இடம் போவீங்க, 4 பேரை பார்ப்பீங்க, கண்டிப்பாக உதவி வித்தியாசம் கிடைக்கும். எப்பயுமே அதுக்கு தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்தோன்னே கிளம்பிடணும் வீட்டை விட்டு, மாலை தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே 4 பேரை பார்ப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும், வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும், ஏதோ ஒரு உதவி கிடைக்கும், கண்டிப்பாக குடும்பத்தை நடத்தி போயிடலாம். வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை. வீட்டில் இருப்பாங்க சில பேர், இப்போ உள்ள காலகட்டத்தில் அது எப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஒரு விஷயமும் வந்துருச்சு. இப்போது வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ குரு வக்ரம் பெற்றுட்டார். அதனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இப்போ உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க, உங்களுடைய நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் பண்ணால் எங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டிலேருந்து கூப்பிட்டுப்பாங்க. எங்களோட நிறுவனத்தில் வேலை செய்யுங்கன்னுவாங்க, வீட்டிலேருந்து செஞ்சது போதுன்னுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்கன்னு தான் இதில் முக்கியமான விஷயம். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க, அங்கே போவீங்க, எங்கே வருவீங்க, அவரை பார்ப்பீங்க, இவரை பார்ப்பீங்க, எல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, 4 விஷயம் தெரியும், 4 இடம் போவீங்க, வருவீங்க, எல்லாமே நடக்கும். பம்பர் மாதிரி சுவாரிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியவே அந்த குரு பார்வையிடுறார். அப்போது இன்னும் நல்ல மெருகேற்றப்படுவீர்கள். நல்ல உங்களுடைய குணங்கள் எல்லாமே பளிச்சிடும், திறமை வந்துடும். திறமை இருக்கவங்க. இதில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஆத்திரம் அவசரம் குணம் இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே குறைச்சிட்டாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நிதானமாக நின்று நம்பிக்கையோட பொறுமையோட எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது. இளைய சகோதரனா தம்பி தங்கை, அவ்வளோதான். கண்டிப்பாக அவங்க மூலிமா கிடைக்கும். அவங்க நான் நிற்கிறேன், அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லுவான் தம்பி. தங்கச்சி சொல்லுவோம், அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா, என்னாலே முடியும், எனக்கு உதவி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது, உனக்கு நான் பயின்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது உறவு முறையில் மட்டும் இல்லை, நட்பு வரையிலுமே. நட்பு வரையில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அண்ணன் தம்பியாக பழகணும் இல்லையா, அவங்க கூட நிற்பாங்க. நம்மளோட வயசில் சின்னவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போலாம் அப்போ அந்த காலத்துலலாம் வயதுக்கேற்ற நட்பு தான் இருந்தது. இந்த பதிலை நான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன பையனுக்கு பெரிய மனுஷனோட நட்பு இருக்குது, பெரிய மனுஷனுக்கு சின்ன பையனோட நட்பு இருக்குது. இப்போ நட்புக்கு வயது கிடையாது, வயது ஒரு வித்தியாசமே இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்படி தான் இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. வயதுக்கு மீறிய நட்பு தான் இப்போ வந்துருக்கு. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வயது அப்படி குறைந்தவர்கள் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்க மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயணங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும். கேட்ட பொருள் வீடு சேரும். டக்குன்னு ஒரு பொருள் வாங்க நினச்சிருந்துருப்பீங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வழியை தான் போவீங்க, அந்த வழியை தான் வருவீங்க, ஆனால் வாங்க முடியாது. ஏன்னா கையில் காசு இல்லை. இப்போ கையில் காசு இருக்கும், அந்த வழியாக போவீங்க, அந்த பொருளை வாங்கி வந்துடுவீங்க, வீட்டில் கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எப்பவுமே ஆண்டை அனுபவித்து பார்த்து சொல்கிற விஷயந்தான் எல்லாருக்குமே நல்லது செய்யும். நான் அப்படி தான் பட்டவன், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நடக்குது எல்லாரும். அதனால தான் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன், மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான். அப்போது இதெல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு புத்திர இருப்பாங்களா, குழந்தைங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தைகள், அவங்க மூலியமாக பரிசு பாராட்டு கொடுக்குது. அவங்க போட்டியில் கலந்துக்காம அதில் பரிசு இருக்குது. உங்கள் பேர் இப்போ இவருடைய பையனா, நீ இவருடைய பொண்ணா, இப்படி தான் கேட்பாங்க. உங்கள் பெயர் பிரபலமாகும் உங்கள் குழந்தைகள் மூலிமா. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சி அந்த குண்டான பயணங்கள் கிடைக்கும். புண்ணிய சில யாத்திரைலாம் போயிட்டு வருவீங்க. காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் போகாதும் கூட நீர்நிலை உள்ள கோயிலில், கடற்கரை உள்ள கோயில், ஏரி, குளம், இது பக்கத்தில் இருக்கிற கோயில் எல்லாமே போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நீர்நிலை இருக்கிற கோயில் போனாக்கா ரொம்ப விசேஷம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது குருவுக்கு வந்து விளக்கு போட்டு வரலாம், நெய் விளக்கு போட்டு வரலாம், மாலை வேளையில் குரு வழிபடலாம், காலை வேளையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. குருவுக்கு குருவாக இருந்தவர் யார்? தகப்பன் சாமின்னு சொல்லக்கூடியவர் யார்? அந்த முருகப்பெருமான். அவர் சுவாமி மலையில் இருக்கார். சுவாமிநாத சுவாமியாக பேர் பெற்றிருக்கிறார். அவரை வணங்கிட்டு வரலாம். நீங்கள் சூரியனுடைய அம்சம் பெற்றவர்கள், அதனால சிவனை வழிபட்டு வரலாம். சிவனையும் வணங்கி அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா நடக்கும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது. அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம். இப்போலாம் திருவண்ணாமலை மட்டும் இல்லை, இப்போ நிறைய காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, கிரிவலம் வந்து திருவண்ணாமலை தான் பண்ணணும் இல்லை. உலக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. அவங்க அவ்வளோ பேரும் வந்து திருவண்ணாமலை இந்த அன்னைக்கு ஒரு நாள் பண்ண முடியுமா? நினச்சி பாருங்க, முடியவே முடியாது. அப்போ என்ன கேட்கணும்னா, ஆங்காங்கு தூரம் இருக்கும் மலைகள். நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லுவேன். முதல் கிரிவலம் ஆரம்பித்தது எங்கன்னா திருக்கழுக்குன்றம் என்ற மலையில் தான். வேதபுரீஸ்வரர், 4 வேதங்களுக்குரியவர் அவர் தான். அங்கே வந்து 2 கழுகுகள் பகல் 12 மணிக்கு வந்து ஒரு சாமியாரப்போ இருந்தார். அவர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போகும். கரெக்டாக 12 மணிக்கு வந்து போகும். அங்கே உள்ள குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு வந்து மேலே வந்து நிற்கும் தண்ணியில், குளத்துல. இதெல்லாம் அதிசயமான விஷயம். அதுதான் முதல் கிரிவலம் பண்ண கோவில், மலைக்கோவில். அது மாதிரி அங்கே போயிட்டு வரலாம். இப்போ நிறைய இடத்துல கிரிவலம் பண்ணிட்டு வராங்க. நிறைய சிவன் கோவில், சிவன் மலை மேல உள்ள சிவன் கோயிலில் கிரிவலம் பண்ணுறது நல்லது. நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் அங்கங்கே போய் பண்ணலாம். சமயம் கிடைத்தால் திருவண்ணாமலை போகலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வரலாம். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனை கொடுக்க போகுது. சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலுமே கண்டிப்பாக விளக்கு வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். நீங்கள் நெருப்பு ராசி இல்லையா, அதனால் தீபம் ஏற்றி வழிபடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரம்னு பார்க்கும்போது ஆன்மீக சாதுக்கள், பெரியோர்கள் நல்லா கேட்டுங்க. சாமியாருங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த திருவண்ணா கிரிவல இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. இப்போ கோயிலில் இருப்பாங்க, மலைப்பாதை உள்ள கோயிலில் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டுட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவங்களால முடியல, நினச்சது நடக்கலை, கேட்டது கிடைக்கல. அப்போது துறவரம் போயிடுறாங்க. அவங்களால முடியாது, கஷ்டப்படுவாங்க. உண்மையாக சன்னியாசம் வாங்கி போகிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை மனநிலை வேறு, இவங்களுடைய சிந்தனை மனநிலை வேறு. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லற சன்னியாசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், உடுக்க உடை கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே தான் தான தர்மங்கள். இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் தான தர்மம். நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே அந்த பொருள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேணாம். இல்லாதவங்களுக்கு தான் அந்த பொருள் கொடுக்கணும். உணவு எல்லாருக்குமே கொடுக்கலாம். உணவும் நீரும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பொருட்கள் வந்து அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட போர்வை இருக்கும், ஒருத்தர்கிட்ட போர்வை இருக்காது. போர்வை இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, டார்ச்லைட் வாங்கி கொடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும். அப்படிப்பட்டு செஞ்சீங்கன்னா இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கர்மாவை கரைக்கும், உங்களுடைய பாவங்களை போக்கும், புண்ணியங்கள் பெருகும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.